தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமரை சந்தித்து ஜல்லிக்கட்டு பிரச்சினை, முல்லைப் பெரியாறு பிரச்சினை உள்ளிட்ட தமிழக மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து மதுரை மாநகராட்சியில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பில் உள்ள திரவியம் தலைமையில் இன்று நடைபெற்ற மாநகராட்சி சிறப்பு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாவட்ட தலைவர்களை மாற்றம் செய்து மாநில தலைவர் இளங்கோவன் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட தலைவராக உமாபதியும், புறநகர் மாவட்ட தலைவராக பழனி நாடாரும் நியமிக்கப்பட்டனர். இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எதிர்ப்பை மீறி கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற உமாபதி மாவட்ட தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். சென்னை புரசைவாக்கம் முத்தையா செட்டியார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து ஆசிரியர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் வகுப்பிற்குள் செயல்பட தொடங்கிய நிலையில் இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்திய தேசிய லீக் கட்சி மாநில செயலாளர் சுலைமான் சேட், சட்டக்கல்லூரி மாணவர் நதீம் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட போலீசாரால் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா அப்துல் ரஹீம் உள்ளிட்டோர் காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிண்டியில் உள்ள சிடிஐ வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையத்தின் சார்பில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் ரோசையா முகாமை துவக்கி வைத்து 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவை வழங்கினார். முகாமில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். பல்வேறு தனியார் நிறுவனங்களும் இந்த முகாமில் பங்கேற்று ஆட்களை தேர்வு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்று வட்டார கிராமங்களுக்கு தேவையான குடிநீர் 2 தொட்டிகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் 2வது தொட்டியில் இருந்து பெரிய தொழில் நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பல லட்சம் லிட்டர் குடிநீரை திருட்டுத்தனமாக எடுத்துச் செல்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தண்ணீர் திருட்டை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.